வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய சொந்த சேனலுக்கு மிகுந்த வரவேற்பு. இது போன்ற பரபரப்பான, சுவாரஸ்யமான மற்றும் சில சமயங்களில் மனதை குழப்பும் சம்பவங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ள மறக்காதீர்கள். இன்றைய கதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். இதை நான் இதுவரை யாரிடமும் சொல்லவில்லை, ஆனால் இப்போது உங்களிடம் சொல்லத் துணிகிறேன். என் பெயர் கவின். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கிறான், பெயர் அருண். சிறு வயதிலிருந்தே நாங்கள் ஒன்றாக வளர்ந்தோம், ஒன்றாக படித்தோம். அவன் என்னை விட வயதில் சற்று இளையவன் என்றாலும் எங்களுக்குள் இருந்த பிணைப்பு மிகவும் ஆழமானது. நாங்கள் இருவரும் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் அடிக்கடி சென்று வருவோம். அருணின் அம்மா பெயர் செல்வி. அவர் மிகவும் அழகானவர் மட்டுமல்ல, தன்னை மிகச் சிறப்பாக பராமரித்து வந்தவர். அவருடைய உண்மையான வயதை விட பாதி வயதுடையவர் போல அவர் தோற்றம் அளிப்பார். அவரது புன்னகை, பேச்சு, நடை அனைத்தும் மிகவும் கவர்ச்சியாக இருக்கும். நான் அவரை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு உணர்வு எனக்குள் எழும். ஆனால் அவர் என் நண்பனின் அம்மா என்பதால் அந்த உணர்வுகளை நான் ஒருபோதும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. என் மனதுக்குள் அதை அடக்கி வைத்தேன். பல வருடங்கள் இப்படியே ஓடின. நான் அருணின் வீட்டிற்கு போவதும், செல்வி அத்தையுடன் பேசுவதும், அவர் சமைத்த உணவை சாப்பிடுவதுமாக என் நாட்கள் கழிந்தன. ஆனால் ஒரு நாள் மாலை சுமார் மணி 7 இருக்கும். திடீரென்று செல்வி அத்தையிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் குரலில் பயமும் வேதனையும் கலந்திருந்தது. கவின், நான் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். சொல்லுங்க அத்தை என்றேன் நான். அவர் சற்று தயங்கிய பிறகு, நான் இப்போதுதான் வீட்டுக்கு வந்தேன். குளியலறைக்கு சென்றபோது கால் தவறி கீழே விழுந்துவிட்டேன். பலத்த அடிபட்டிருக்கிறது. என்னால் கொஞ்சமும் நகர முடியவில்லை. அருணின் அப்பா அவசரமாக வெளியூர் சென்று விட்டார். அருணும் சென்னையில் இருக்கிறான். எப்படியோ தவழ்ந்து ஹால் வரை வந்துவிட்டேன். எனக்கு பயங்கரமாக வலிக்கிறது. நீ உடனே வந்து ஒரு வலி நிவாரண மாத்திரை மற்றும் ஸ்ப்ரே வாங்கி கொண்டு வா என்று கூறினார். நான் அவர்கள் வீட்டிலிருந்து 5 நிமிட தூரத்தில்தான் இருந்தேன். உடனே நான் கிளம்பினேன். மனதில் பல எண்ணங்கள் ஓடின. அத்தை எப்படி இருக்கிறார்? அவருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்? இந்த எண்ணங்களுடன் நான் அருகில் இருந்த மருந்தகத்திற்கு சென்று மாத்திரையும் ஸ்ப்ரேயும் வாங்கி கொண்டு வேகமாக அவர் வீட்டிற்கு விரைந்தேன். நான் போய் சேரும்போது கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்தபோது செல்வி அத்தை சோபாவில் அமர்ந்திருந்தார். அவருடைய ஒரு கால் மேலே தூக்கப்பட்டிருந்தது. அவர் முகத்தில் வலியின் தாக்கம் தெளிவாக தெரிந்தது. நான் அவரின் அருகில் சென்று அமர்ந்தேன். அத்தை, நீங்கள் முதலில் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு மாத்திரையை போட வேண்டும். இந்த ஸ்ப்ரேயையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றேன். சரி கவின், ஆனால் என்னால் அசைவதற்கே 1/2 மணி நேரம் ஆனது. எனக்கு இங்கிருந்து நகரவே முடியவில்லை. இங்கு யாரும் 3-4 நாட்களுக்கு வரமாட்டார்கள். நான் இப்போது என்ன செய்யப் போகிறேன் என்று கலக்கத்துடன் கேட்டார். அவரின் அந்த நிலையை பார்த்ததும் என் மனதில் பரிதாபமும் வேறு ஏதோ ஒரு உணர்வும் கலந்தது. அத்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியாக சொன்னேன். இதை கேட்டதும் அவர் முகத்தில் சற்று ஆறுதல் தெரிந்தது. அத்தை, நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லுங்கள். இரவு சாப்பாட்டை நான் ஆன்லைனில் ஆர்டர் செய்து விடுகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் அவருக்கு தைரியம் சொன்னேன். பிறகு அவரிடம், இது எப்படி நடந்தது அத்தை என்று கேட்டேன். நான் குளியலறைக்கு போகும்போது வாசலிலேயே விழுந்துவிட்டேன். அதிலிருந்து நான் போகவே இல்லை. ஆனால் இப்போது எனக்கு பாத்ரூம் செல்ல வேண்டிய அவசரம் இருக்கிறது என்றார். அவர் முகத்தில் அவமானமும் அவசரமும் கலந்திருந்தது. நான் ஒரு கணம் தயங்கினேன். அவருடைய உதவிக்காக அழைத்த என் நண்பனின் அம்மாவிடம் நான் எப்படி நடந்து கொள்வது? என் மனதில் பல கேள்விகள். ஆனால் அந்த வேதனை நிறைந்த முகத்தை பார்க்கும்போது என்னால் மறுக்க முடியவில்லை. அடுத்து என்ன நடந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த ஒரு உதவி என்னை எந்தெந்த சிக்கல்களுக்குள் தள்ளியது? அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். தொடர்ந்து பாருங்கள். கவலை வேண்டாம் அத்தை, நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன் என்று சொல்லி நான் அவருடைய காலை மெதுவாக கீழே இறக்கினேன்.
பிறகு அவருடைய இடுப்பின் அடியில் கை கொடுத்து மெதுவாக எழுப்ப முயன்றேன். அவர் எழும்பியவுடன் அவருடைய முகத்தில் வேதனையின் வெளிப்பாடு தெரிந்தது. ஆ என்று ஒரு லேசான அலறல் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. அவர் என் தோளில் கை போட்டு பிடித்து கொண்டார். அப்போது அவருடைய உடல் சற்று என் மீது பட்டது. அந்த ஒரு தொடுகை என் மனதில் ஒரு புதிய உணர்வை உருவாக்கியது. அவருடைய மென்மையான கை என் தோளில் பட்டபோது நான் சிறிது திகைத்துப் போனேன். ஆனால் உடனே அதை சரி செய்து கொண்டு நான் மிகவும் கவனமாக அவரை பாத்ரூமை நோக்கி அழைத்துச் சென்றேன். அவர் ஒவ்வொரு அடியும் அவருக்கு பயங்கர வேதனையை தந்தது. ஒரு காலை தூக்கி மற்ற காலை இழுத்தபடி அவர் மிகவும் சிரமத்துடன் நடந்தார். நான் அவருடைய இடுப்பை பிடித்தபடி நடந்தேன். அந்த சமயத்தில் அவருடைய உடல் அருகாமை எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. அவரது முடியின் வாசனை, அவரது மென்மையான சருமம், இவை அனைத்தும் என் கவனத்தை ஈர்த்தன. ஆனால் நான் என் மனதை கட்டுப்படுத்த முயற்சித்தேன். பாத்ரூம் கதவருகே இருந்த காமோட் வரை அவரை அழைத்துச் சென்றேன். அத்தை, நான் வெளியே காத்திருக்கிறேன் என்று சொல்லி கதவை லேசாக மூடினேன். உள்ளிருந்து சத்தம் கேட்டது. அவர் சிரமப்படுவது எனக்கு புரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு, கவின், ஒரு நிமிஷம் உள்ளே வா என்று அத்தை அழைத்தார். நான் உள்ளே சென்றபோது பார்த்த காட்சி என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் அப்படியே உட்கார்ந்திருந்தார். அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. அவருடைய உடலில் ஏற்பட்ட எலும்பு முறிவும் சுழற்சியும் தான் காரணம் என்று புரிந்தது. நான் உடனே வேறு பக்கம் திரும்பி நின்று, அத்தை, கையை கொடுங்கள் என்றேன். நான் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்ததால் அவருடைய கரம் மட்டுமே எனக்கு தெரிந்தது. நான் ஒப்பீட்டளவில் சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் அத்தையின் கையின் முன் என் கை மிகவும் கருமையாக தெரிந்தது. அவருடைய கை மிகவும் மென்மையாக இருந்தது, எடியாக இருந்தது. அவருடைய கை இவ்வளவு அழகாக இருந்தால் முகம் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் என் மனதில் உதித்தது. ஆனால் நான் அந்த எண்ணத்தை உடனே அடக்கினேன். நான் அவருக்கு உதவ மட்டுமே இங்கு வந்துள்ளேன். அவர் என் உதவியுடன் எழுந்து மெதுவாக தன் ஆடைகளை சரி செய்து கொண்டார். நான் அவரை படுக்கையறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தேன். அத்தை, நீங்கள் இந்த மாத்திரையை தூங்கும்போது எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த ஸ்ப்ரேயை அடித்தால் போதும். சற்று நேரம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வலி குறையும் என்றேன். சரி கவின், நீ இன்னும் கொஞ்சம் பின்னால் நகர்ந்து படுத்துக்கொள்ளுங்கள். நான் வெளியே செல்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரே அடித்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிவிட்டு வெளியே சென்றேன். படுக்கையறை கதவை தாளிடாமல் ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்தேன். ஆனால் 2 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. கவின் என்று மீண்டும் அத்தை குரல் கொடுத்தார். நான் உள்ளே சென்றேன். அவர் முகத்தில் வேதனையும் அவமானமும் ஒரு வகையான கலைந்த நிலையும் இருந்தது. கவின், என்னால் அசைவதற்கு கூட முடியவில்லை. பயங்கரமான வலி இருக்கிறது. தயவு செய்து நீயே இந்த ஸ்ப்ரேயை அடித்துவிட முடியுமா? வேறு வழி இல்லை என்று கேட்டார். நான் அதிர்ச்சியடைந்தேன். அத்தை, நான் என்று தயங்கினேன். ஆமாம் கவின், எனக்கு புரிகிறது. ஆனால் வேறு வழி என்ன? நீயே சொல் என்றார். அது உங்கள் விருப்பம் அத்தை என்று மிகவும் கஷ்டமாக சொன்னேன். எனக்கு ஒன்றும் தோன்றாது. நீ சற்றும் வெட்கப்படாமல் செய் என்றார். இந்த நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு புறம் என் நண்பனின் அம்மா, மறுபுறம் அவரின் வேதனை. நான் எடுத்த அந்த முடிவு என் வாழ்க்கையையே மாற்றி போட்டது. அதற்கு பிறகு நடந்தது உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது. அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஒரு முடிவு என்னை எந்த சுழலில் சிக்க வைத்தது என்று பார்க்கலாம். அத்தை அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் என் மனதில் பலத்த போராட்டம் ஏற்பட்டது. நான் அவருக்கு உதவ வேண்டும். ஆனால் இது மிகவும் தனிப்பட்ட விஷயம். என் நண்பனின் அம்மாவை இப்படி தொடுவது சரிதானா? இருந்தாலும் அவரது வேதனை நிறைந்த முகத்தை பார்க்கும்போது என்னால் மறுக்க முடியவில்லை. நான் மெதுவாக எழுந்து வெளியே சென்று பிரதான கதவை உள்பக்கமாக பூட்டினேன். பிறகு கால் கதவையும் உள்புறமாக தாளிட்டேன். ஏதேனும் எதிர்பாராத விதமாக யாராவது வந்துவிட்டால் அது மிகவும் சங்கடமாகிவிடும். இறுதியாக படுக்கையறை கதவையும் மூடி தாளிட்டேன்.
பிறகு கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தேன். என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடின. இது சரிதானா? நான் ஏன் இவ்வளவு தயங்குகிறேன்? நான் உதவி செய்ய மட்டும்தான் வந்துள்ளேன். ஆனால் என் மனதின் ஓரத்தில் ஏதோ ஒரு உணர்வு எழுந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அத்தை, கவின், என் தலையை மெதுவாக தலையணையில் படுக்க வையேன் என்றார். நான் அவரின் தலையை மெதுவாக தூக்கி தலையணையில் வைத்தேன். அப்போது நான் அவருடைய காலருகே அமர்ந்தேன். என் கைகள் சற்று நடுங்கின. அச்சத்தால் எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அத்தை மீண்டும், தயவு செய்து வெட்கப்பட வேண்டாம், எனக்கு மிகவும் வலிக்கிறது, தைரியமாக செய் என்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு சற்று தைரியத்தை தந்தன. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு அவருடைய சால்வையை லேசாக மேலே தூக்கி வலி இருந்த இடத்தில் ஸ்ப்ரே அடித்தேன். அத்தையின் அனுமதியுடன் செய்வதால் என் மனதில் ஒரு உதவும் உணர்வு மட்டுமே இருந்தது. நான் குனிந்து அவருடைய காலை பார்த்தேன். அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் நான் கவனமாக ஸ்ப்ரே அடித்தேன். இப்போது லேசாக தேய்த்து கொடு, அப்போதான் வலி குறையும் என்றார். நான் என் உள்ளங்கைகளை கொண்டு அவர் சொன்ன இடத்தில் மருத்துவ மசாஜ் செய்வது போல மெதுவாக தேய்த்து விட்டேன். அவருடைய காலின் மென்மையான சருமத்தில் என் கை பட்டபோது என் மனதில் இருந்த உணர்வுகள் மீண்டும் தலை தூக்கின. நான் என் மனதை கடுமையாக கட்டுப்படுத்த முயன்றேன். ஒரு கையால் என் உணர்வுகளை அடக்கினேன். காலில் லேசாக மசாஜ் செய்து முடிந்ததும் அத்தை மீண்டும் குரல் கொடுத்தார். கவின், நான் முதுகில் விழுந்ததால் அங்கும் வலி இருக்கிறது. அங்கும் லேசாக தைலத்தை அடித்து மசாஜ் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். இப்போது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஏனெனில் அத்தையின் முதுகு பகுதிக்கு நான் செல்ல வேண்டும். இது மிகவும் தனிப்பட்ட விஷயம். நான் தயங்குவதை அவர் புரிந்து கொண்டார். கவின், தயவு செய்து வெட்கப்படாதே. என்னை உன் தோழியாக நினைத்துக்கொள். நீ இப்போது இதை செய்யவில்லை என்றால் எனக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும் என்றார். இல்லை அத்தை, நீங்கள் கஷ்டப்பட நான் விடமாட்டேன். எந்த கவலையும் வேண்டாம் என்று சொல்லி என் வெட்கத்தை முழுவதுமாக துறந்தேன். நான் அவருடைய முதுகில் கை வைத்து பத்திரமாக கட்டிலில் அமர வைத்தேன். பிறகு அவருடைய கைகளை மெதுவாக மேலே தூக்க உதவி அவருடைய சட்டையை மெதுவாக மேலேற்றினேன். முதுகு பகுதி முழுவதும் பார்த்தேன். அங்கு சற்று வீக்கம் இருந்தது. நான் கவனமாக தைலத்தை அடித்து மெதுவான கைகளால் மசாஜ் செய்ய தொடங்கினேன். அத்தை, இப்படி இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே மசாஜ் செய்தேன். ஆமாம் கவின், கொஞ்சம் அழுத்தி செய் என்றார். நான் அழுத்தத்தை சற்று கூட்டினேன். அவருடைய உடலின் வெப்பம் என் கைக்கு பரவியது. நான் கவனமாக ஒவ்வொரு இடத்திலும் மசாஜ் செய்தேன். இது ஒரு மருத்துவ உதவி மட்டுமே என்று நான் என் மனதில் ஓதிக்கொண்டே இருந்தேன். நான் அத்தையின் முதுகில் மசாஜ் செய்து கொண்டிருக்கும் போது அவர் திடீரென்று ஒரு விஷயம் சொன்னார். அது என் மனதை முழுவதும் குழப்பியது. கவின், நீ இன்னும் பல சிறப்புகளை பார்க்கப் போகிறாய் என்றார். அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? அவர் ஏன் அப்படி சொன்னார்? எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தை அப்போது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அடுத்து நடக்கப் போவது அதற்கும் மேலானது. அத்தை அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடன் நான் திகைத்துப் போனேன். அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, நான் உனக்கு எல்லாவற்றையும் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறேன். நீ உன் வேலையை தொடங்கு என்றார். இப்போது என் மனதில் இன்னும் குழப்பம் அதிகமானது. ஆனால் நான் அவருடைய உடல்நிலையை மட்டும் கவனித்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு சில அசைவுகளில் அசௌகரியமாக இருப்பதை நான் கவனித்தேன். உடனே, அத்தை, நீங்கள் சௌகரியமாக படுத்துக்கொள்ளுங்கள், நான் கவனமாக செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவருடைய முதுகில் கை வைத்தேன். இம்முறை நான் சற்று அதிக கவனத்துடன் மசாஜ் செய்யத் தொடங்கினேன். 5 நிமிடங்களுக்கு பிறகு அத்தை மீண்டும் ஒரு வேண்டுகோள் வைத்தார். கவின், நான் திரும்பி படுத்திருக்கிறேன். என் கால்களிலும் லேசாக மசாஜ் செய் என்றார். இப்போது நான் அவருடைய முழங்கால் அருகே சென்று அமர்ந்தேன். அவர் சொன்ன இடங்களில் மெதுவாக தைலத்தை தேய்த்து மசாஜ் செய்யத் தொடங்கினேன். அவருடைய கால்கள் மிகவும் மென்மையாக சருமம் பட்டு போல இருந்தது. நான் கவனமாக கைகளை அசைத்து மெதுவாக மசாஜ் செய்தேன். அப்போது எனக்கு மிகவும் வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. மனம் சற்று கிளர்ந்தது. உடனே நான் அதை கட்டுப்படுத்த முடியாமல், அத்தை,
நான் கொஞ்சம் பாத்ரூமுக்கு சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றேன். பாத்ரூமில் நின்று குளிர்ந்த நீரை முகத்தில் அடித்து கொண்டேன். கவின், நீ யாருக்காக இங்கு வந்தாய்? உன் நண்பனின் அம்மாவுக்கு உதவ. அது மட்டுமே உன் வேலை. வேறு எதையும் நினைக்காதே என்று மனதிற்கு சொல்லிக்கொண்டேன். சில நிமிடங்கள் நிதானித்த பிறகு நான் மீண்டும் படுக்கையறைக்கு திரும்பினேன். அத்தை அதே நிலையில் சற்று சௌகரியமாக இருந்தார். நான் மீண்டும் அருகில் சென்று அமர்ந்தேன். அத்தை, இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். இப்போது சற்று நன்றாக இருக்கிறது கவின். இந்த உதவி மிகவும் முக்கியமானது என்றார். பிறகு, நான் இப்போது ரெஸ்ட் எடுக்கப் போகிறேன். இதுவரை நீ டின்னருக்கு ஆர்டர் செய் என்றார். நான் என் மொபைலில் உணவு ஆர்டர் செய்தேன். பிறகு, கவின், என் கவுனை அலமாரியிலிருந்து எடுத்து தர முடியுமா என்று கேட்டார். நான் அலமாரியிலிருந்து அவருடைய கவுனை எடுத்து கொடுத்தேன். அப்போது அத்தை, கவின், நீ இப்போது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டாய். எனவே நீ எதற்கும் வெட்கப்பட வேண்டாம். நானே சங்கடப்படவில்லை என்றால் நீயும் சங்கடப்படக்கூடாது என்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தன. அத்தை, நான் இது சரிதானா என்று கேட்டேன். அவர் என்னை நேருக்கு நேர் பார்த்து, கவின், இன்னும் 2-3 நாட்களுக்கு என் உதவி உனக்கு தொடர்ந்து தேவைப்படும். வேறு வழியில்லை. அதனால் இப்போது தயவு செய்து என் துணிகளை மாட்டிவிடு. இரவில் இது இல்லாமல் என்னால் தூங்க முடியாது என்றார். இதை கேட்டதும் என் மனம் பலத்த அடியை சந்தித்தது. அவர் உண்மையிலேயே இதை விரும்புகிறாரா அல்லது வேதனையால் திணறி இப்படி சொல்கிறாரா? இதை யோசிக்கும் போதே என் மனதில் பல கேள்விகள். நான் என்ன செய்ய வேண்டும்? அத்தை மீண்டும், தயங்காதே கவின் என்றார். நான் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று அப்போது எனக்கு தெரியாது. ஆனால் அது என் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. நான் அத்தையின் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன். என் கைகள் சற்று நடுங்கின. ஆனால் நான் என்னை திடப்படுத்தி கொண்டேன். சரி அத்தை என்று சொல்லிவிட்டு அவருடைய பின்புறம் சென்று கவுனின் இணைப்புகளை கவனமாக பின்புறம் இணைத்தேன். அது ஒரு சாதாரண செயல். ஆனால் அதில் இருந்த நெருக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. நான் முடித்ததும் அத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன், நன்றி மகனே, நன்றி மருமகனே, நன்றி தோழனே என்று கூறினார். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கின. நான் அந்த அழகான நேரத்தை ரசிக்கத் தொடங்கினேன். அந்த நேரத்தில் அத்தை தனது கடந்த கால அனுபவங்கள் பற்றி பேசத் தொடங்கினார். அவரது திருமண வாழ்க்கை, அவர் சந்தித்த கஷ்டங்கள், அவர் மனதில் இருந்த ஏக்கங்கள். அவர் பேச பேச நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். கவின், நீ நினைக்கிறாயா ஒரு பெண் தன் வாழ்க்கையில் எவ்வளவு தியாகங்களை செய்கிறாள், ஆனால் யாரும் அதை புரிந்து கொள்வதில்லை என்று கூறிய அவர் தன் கண்களில் நீர் மல்க பேசினார். ஆனால் இன்று உன்னை போன்ற ஒருவர் கிடைத்தது. நான் செய்த தவறுகளுக்கு இது ஒரு பரிகாரம் போல உள்ளது என்றார். நான் ஒன்றும் புரியாதவனாக அவரை பார்த்தேன். அப்போது அவர், கெவின், நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் சொல்வதை கேள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் இருண்ட பக்கங்கள் உண்டு. நான் இப்போது உனக்கு ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன் என்று தொடங்கினார். அவர் சொன்ன அந்த ரகசியம் என் மனதை அதிர வைத்தது. அவர் தன் மனதில் இருந்த நீண்ட கால விருப்பங்களை பற்றி பேசினார். நான் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் நண்பன் அருண் இதையெல்லாம் அறிவானா? இவருக்கு இந்த வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் இருந்ததா? இந்த கேள்விகள் என் மனதில் ஓடின. அப்போது நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் அங்கிருந்து வெளியே வந்து 8 நாட்களுக்கு அந்த பக்கம் போகவில்லை. என் நண்பன் அருண் என்ன நினைப்பான்? நான் எப்படியெல்லாம் அவனுக்கு பதில் சொல்வேன் என்று யோசித்தேன். அது மிகவும் கடினமான காலம். ஒரு நாள் முடிவு செய்து நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். என் கால்கள் நடுங்கின. ஏதோ மோசமான செயலை செய்யப்போவது போன்ற உணர்வு. நான் படியேறி மேலே சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். மாமா வந்துவிட்டாரோ என்று நினைத்து பின்புறம் இருந்த ஜன்னல் பக்கம் சென்றேன். அங்கே பார்த்த காட்சி எனக்கு இன்னும் அதிர்ச்சி அளித்தது. அத்தையுடன் இருந்தவர் வேறு யாருமல்ல,
என் நண்பன் அருண். நான் அதை நம்ப மறுத்தேன். என் கண்களை மீண்டும் மீண்டும் கசக்கி பார்த்தேன். உண்மைதான். என் நண்பனும் அவனுடைய அம்மாவும் நான் எப்போதும் நினைத்து பார்த்திராத நிலையில் இருந்தனர். நான் பேசாமல் அங்கிருந்து எப்படியோ வெளியே வந்து எங்கிருந்தோ என் மொபைலை எடுத்து சில புகைப்படங்கள், வீடியோக்கள் எடுத்தேன். என் மனம் முழுவதும் கேள்விகள். ஏன் இப்படி நடந்தது? இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன இருக்கிறது? என் நண்பனின் மனநிலை என்ன? நான் எப்படி இவர்களை பார்ப்பது? அந்த நாளுக்கு பிறகு நான் பல நாட்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்த கதையின் உண்மை என்ன? அத்தைக்கும் அவருடைய மகனுக்கும் இடையில் என்ன உறவு? நான் அந்த தருணத்தில் பார்த்தது உண்மையா? அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? உங்களுக்கு இதுவரை எந்த கதையிலும் இப்படி ஒரு திருப்பம் வந்திருக்காது. தொடர்ந்து கேளுங்கள். சில நாட்கள் கழித்து நான் மீண்டும் தைரியத்தை வரவழைத்து அருணின் வீட்டிற்கு சென்றேன். கதவு மீண்டும் பூட்டப்பட்டிருந்தது. மாமா திரும்பி வந்திருப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் இந்த முறை நான் முன் கதவிலேயே சிறிது நேரம் நின்று உற்று கவனித்தேன். உள்ளிருந்து குரல்கள் கேட்டன. நான் மீண்டும் பின்புறம் சென்று ஜன்னல் வழியாக பார்த்தேன். அங்கே அத்தையும் அருணும் முகமூடியுடன் பேசிக்கொண்டிருந்தனர். அத்தை கண்ணீர் விட்டு அழுது கொண்டும் சத்தியம் செய்து கொண்டும் இருந்தார். அருண், இனிமேல் இது போன்ற எந்த தவறான நடவடிக்கைகளிலும் நான் ஈடுபட மாட்டேன். இது மிகப்பெரிய தவறு. இதற்கு முன் எனக்கு இது தெரியாது. இனி நான் ஒழுக்கத்தை கடைபிடிப்பேன். என்னை மன்னித்துவிடு என்று சொன்னார். அருண் அமைதியாக இருந்தான். அவன் முகத்தில் கோபமில்லை, வருத்தமில்லை, ஒரு வகையான வெறுமை இருந்தது. அம்மா, இது நடந்தே விட்டது. நாம் அதை மறந்துவிடலாம். ஆனால் இனி இது போன்ற எந்த சம்பவமும் நடக்கக்கூடாது என்றான். அந்த உரையாடல் என் மனதில் ஒரு புதிய பார்வையை உருவாக்கியது. இவர்கள் இருவரும் இதை தவறு என்று உணர்கிறார்கள். ஆனால் நான் இந்த சாட்சியத்தை எப்படி கையாள்வது என்று நான் யோசித்தேன். அப்போது அத்தை திடீரென்று என் பக்கம் திரும்பி பார்த்தார். நான் மிரண்டு போனேன். கவின் என்று கேட்டார். நான் அங்கிருந்து வேகமாக ஓடினேன். என் மனம் குழம்பியது. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் இந்த உண்மையை என் நண்பனிடம் சொல்ல வேண்டுமா அல்லது இதை மறந்துவிடலாமா? நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் என் நண்பனின் வாழ்க்கையை பாதிக்கும். இறுதியாக நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதிகாலையில் நான் ஒரு கடிதம் எழுதி அதை அருணின் வீட்டின் கதவின் கீழ் வைத்தேன். அதில், அருண், உங்கள் இருவரின் உறவை பற்றி எனக்கு தெரியும். இது தவறு. இனி இதை நிறுத்துங்கள். நான் இதை யாரிடமும் சொல்ல மாட்டேன். ஆனால் இது தொடர்ந்தால் நான் வெளிநாடு சென்று விடுவேன் என்று எழுதினேன். சில நாட்களுக்குப் பிறகு நான் என் வேலையின் பேரில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அதை ஏற்றுக்கொண்டேன். நான் என் நண்பனிடம் கூட சரியாக விடை பெறவில்லை. நான் புது வாழ்க்கையை தொடங்கினேன். அங்கு நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவளை திருமணம் செய்து கொண்டேன். இப்போது நான் என் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அந்த நிகழ்வு ஒரு பாடமாக அமைந்தது. ஒவ்வொரு முறையும் நாம் செய்யும் தவறுகள் நம்மை பாதிப்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கின்றன. நமது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு உண்டு. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வாழ்க்கையில் நெருங்கிய உறவுகளில் நாம் கடைபிடிக்கும் ஒழுக்கமும் மரியாதையும் மிகவும் முக்கியம். நாம் ஒவ்வொருவரும் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தவறான பாதையில் செல்லும்போது அதை சரிசெய்ய நினைப்பதை விட அந்த தவறிலிருந்து படிப்பினை பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்குவது நல்லது. இந்த கதையின் உண்மையான நோக்கம் எது? நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை. வாழ்க்கையில் நடக்கும் யதார்த்தமான சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது சரிதானா, தவறுதானா? நீங்கள் இது போன்ற சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.